والقرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم لما قضى الله الخلق كتب في كتابه على نفسه فهو موضوع عنده إن رحمتي تغلب غضبي. رواه البخاري والمسلم والنسائي وابن ماجه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அறுவடையாக வந்து திட்ட அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் குறித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அல்லாஹ்வின் அறிவுரைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் என்னிடத்திலே பேசப்பட்டது என்னவென்று சொன்னால், ஹதீஸே குதுசி என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸினுடைய நிலையை பற்றி தாங்கள் சற்று விவரமாக சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அதில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்பதை சொன்னீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதாவது இது ஒரு பாடம் எடுக்கக்கூடிய கிளாஸாக அமைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நாம் சில விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அறிவுரை என்று சொன்னால் ரப்பினுடைய புறத்திலிருந்து எதுவெல்லாம் வந்ததோ அவை அனைத்தும் அறிவுரை. அது குர்ஆனிலும் இருக்கலாம், ஹதீஸிலும் இருக்கலாம், ஹதீஸே குதுசியிலும் இருக்கலாம். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொல்லுவார்களோ அது வஹீயை தவிர வேறொன்றும் இல்லை. அல்லாஹ் சான்றிதழ் அளிக்கின்றார். வமா யன்திகு அனில் ஹவா, நபி அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் எதையும் பேச மாட்டார்கள். இன்னுஹுவ இல்லா வஹ்யன் யூஹா, அவர்களுக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் அவர்கள் பேச மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னதையொட்டி நபி அவர்களுடைய புறத்திலிருந்து எது வார்த்தையாக வந்தாலும், எது செயலாக வந்தாலும், எது அங்கீகாரமாக வந்தாலும் அவை அனைத்தும் ரப்பினுடைய புறத்திலிருந்து வந்தது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குர்ஆன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். இந்த வகையில் தான் ஒன்று குர்ஆனை பற்றி நாம் விளங்கி வைத்திருப்போம், ரப்பினுடைய புறத்திலிருந்து வந்தது என்று. இரண்டாவது ஹதீஸை பற்றி நாம் விளங்கி வைத்திருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்று. மூன்றாவது ஹதீஸே குதுசி என்று சொல்லக்கூடிய ஒரு வகை ஹதீஸை அல்லாஹ் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. இதில் சற்று விரிவான விளக்கம் இருக்கின்றது. ஆக எல்லா வகையான இறைவனுடைய புறத்திலிருந்து வந்த அனைத்து நசீஹத்துகளும் ஆயத்துகளும் ஹதீஸுகளும் மனித சமுதாயத்தினுடைய வெற்றிக்காக வேண்டி, மறுமையை நோக்கி வாழக்கூடிய மூமின்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹுடன் அடியார்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அருளப்பட்டதை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது நான் விஷயத்திற்கு வருகின்றேன்.
நேரம் மிக கம்மியாக இருப்பதின் காரணமாக முதலாவதாக 3 விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, குர்ஆன் என்றால் என்ன, இரண்டாவது ஹதீஸை குதுசி என்று சொன்னால் என்ன, மூன்றாவதாக ஹதீஸ் என்றால் என்ன. இந்த விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் என்று சொன்னால் அதனுடைய வார்த்தையையும் அல்லாஹ் இறக்கி வைத்து, அதனுடைய அர்த்தத்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்து, அதனுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் சொல்வார். இதுதான் குர்ஆன். வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கும். லஃப்ஸ், அந்த எழுத்து முதல் சொல்லக்கூடியது அல்லாஹ். ஆனால் சொன்ன வார்த்தை, எந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொன்னானோ அந்த வார்த்தை லஃப்ஸ், எழுத்து இருக்கின்றது, அதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. அதனுடைய மானா தர்ஜுமா இருக்கின்றது, அதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. யாரும் அதுக்கு தனியா ஒரு தர்ஜுமா விளக்கம்லாம் சொல்ல முடியாது. தஃப்சீர்ல வேண்டாக்க சஹாபாக்களுடைய கருத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விளக்கம், இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தர்ஜுமா என்பதில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எது கொடுக்கப்பட்டதோ அதுதான் குர்ஆன், அதுதான் வந்தது. எழுத்தும் அர்த்தமும் இரண்டும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. இரண்டாவதாக குர்ஆன் என்று சொல்லக்கூடியது ஒரு முஅஜிஸா. நம்ம எல்லோருக்கும் தெரியும், குர்ஆன் பல இடங்களில் சேலஞ்ச் விட்டு சொல்லி காட்டுகின்றன. இதை போன்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே, நபிக்கு பைத்தியம் முடித்து விட்டது, அவர் உளறி வைத்ததுதான் குர்ஆன் என்பதாக சொல்லுகின்றீர்கள், அல்லது நபியாக தங்களுடைய இல்லத்திலிருந்து தயாரித்தது என்பதாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அப்படி என்று சொன்னால் அதைவிட படித்த, அதைவிட கவித்துவத்தில் நீங்க மேன்மை பெற்ற நீங்கள் அந்த குர்ஆனை போன்று கொண்டு வாருங்களேன், அல்லது அந்த சூறாவை போன்று கொண்டு வாருங்களேன், அல்லது அந்த ஆயத்தை போன்று கொண்டு வாருங்களேன். நீங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற சேலஞ்ச் எந்த காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தானோ அது முதல் இன்று வரை, கியாமத் நாள் வரை இருக்கும் இந்த முஅஜிஸா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருளப்பட்டதின் காரணமாக எத்துணை திறமை வாய்ந்த கவிஞர்கள் எல்லாம் உலகத்தில் கடந்து விட்டார்கள். ஆனால் யாரினாலும் ஒரு ஆயத்தை போன்று இன்னொரு ஆயத்தை கொண்டு வர முடியாது. குர்ஆனை போன்று, சூறாவை போன்று அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஆயத்தை போன்று கொண்டு வர முடியவில்லை. காரணம், நிகரற்ற ஒன்று ரப்பினுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. இது முஅஜிஸா. இந்த அந்தஸ்தை ஹதீஸ் அடையாது, ஹதீஸ் குதுசி அடையாது. அடுத்தபடியாக இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக எழுத்தும் அர்த்தமும் இரண்டும் கொடுக்கப்பட்டது. இதுக்கு இதான் விளக்கம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நிர்ணயம் செய்யப்பட்டது. இது யோகபித்த முடியும். மூன்றாவதாக குர்ஆன் என்று பெயர் வந்ததே அது ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும், அது திலாவத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. இது வேற எதுக்கு கிடைக்காது. ஹதீஸ் குதுசி அதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வந்தது. ஆனால் குர்ஆனை போன்று சிறப்புடையதா, அடுத்த நிலைக்குரியது. அந்த சிறப்பு அதை அடைந்து கொள்ள முடியாது. குர்ஆனை ஓதுவது ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மை, அதே போன்ற தொழுகையில் ஓதுவது 100 நன்மை என்ற விதத்திலே அதனுடைய நன்மையினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கும். இந்த சிறப்பு வேற எதற்கும் கிடைக்காது. இதே மாதிரி உள்ளதுதான் குர்ஆனுக்குள்ள விளக்கம். நாளை ஹதீஸை குதுசி என்று சொன்னால் அதுவும் ரப்பினுடைய புறத்திலிருந்து வந்தது. இன்றைய தினத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தலைப்பு விஷயம் இதுதான். குதுஸ் என்று சொன்னால் கத்தஸ, குத்தூஸ், பரிசுத்தம், பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுடைய பெயர்ல ஒன்று குத்தூஸ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். ஹதீஸ் என்று சொன்னால் பேச்சு, வார்த்தை, செய்தி, சொல் என்றெல்லாம் அர்த்தம் வைக்கலாம். அப்ப குத்தூஸ், ஹதீஸ் குதுசி சிறப்பு மிக்க ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து, பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொன்ன வார்த்தை, சொன்ன பேச்சு, சொன்ன செய்தி. அல்லாஹ் கேட்கின்றான் அல்லவா, ஹல் அத்தாக்க ஹதீஸு மூசா. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றான், ஹல் அத்தாக்க ஹதீஸு மூசா, நபியே மூசாவினுடைய செய்தி உங்களை வந்து அடையவில்லையா? குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் கேட்பான். அப்ப ஹதீஸ் என்று சொன்னால் செய்தி என்பதாக அர்த்தத்தை தருகின்றார்கள். ஆனா குர்ஆனுக்கு இருக்கும் டிஃபரண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஹதீஸ் குதுசியினுடைய மஃபூம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, ஹதீஸினுடைய பூரா விளக்கம், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. ஆனால் லஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது.
ஹதீஸுடைய கருத்து அல்லாஹ் சொன்னது. இந்த விஷயத்தை இப்படி என்னுடைய அடியாற்ற சொல்லிருங்க நபியே அப்படின்னு ஹதீஸுடைய கருத்து அல்லாஹ் சொன்னது. ஆனால் அது அந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்துறது குர்ஆன்ல அப்படி செய்ய முடியாது. இதுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம். அதே போன்று அதனுடைய அர்த்தம், விளக்கம், அது மாதிரி அதனுடைய மத்லபு மானா, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சு தான். அல்லாஹ் தான் அதனுடைய விளக்கம் சொன்னது, அல்லாஹ் தான் அதனுடைய அர்த்தத்தையும் வச்சது ஹதீஸை குதுசி. ஆனால் ஹதீஸிற்கும் ஹதீஸை குதுசி இருக்கும் உள்ளது, குர்ஆனிற்கும் ஹதீஸுக்கும் உள்ளது. இந்த ஹதீஸுடைய சனது அல்லாஹ் வரை போகும். ஆனால் ஹதீஸை குதுசியினுடைய சனது அல்லாஹ் வரை போகும். சனது என்று சொன்னால் அறிவிப்பாளர். இப்போ நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன் அப்படின்னா, என்னிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தொடர் அறிவிப்பாளர்கள் உண்டு. இப்ப நான் சொல்லுவேன், வபிஹி, இந்த ஹதீஸை நான் அறிவிக்கின்றேன் என்னுடைய இன்ன உஸ்தாதிடத்திலிருந்து, அவர் இன்ன உஸ்தாதிடத்திலிருந்து, இன்ன உஸ்தாதிடத்திலிருந்து, அப்படியே போயிட்டே இருக்கும். வா நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாயிலாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் ஹதீஸை குதுசிக்கு நபியையும் தாண்டி அல்லாஹ் வரை செல்லும். எப்போது ரப்பி அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதான் அதுக்கு உள்ள வித்தியாசம். அதே போன்று அதாவது ராவி அறிவிப்பாளர் என்ற அடிப்படையிலே ஹதீஸை குதுசி அல்லாஹ் வரை எட்டிவிடும். முஅஜிஸாத் என்று சொல்லக்கூடிய அற்புதம் இந்த குர்ஆனுக்குள்ள சேலஞ்ச் மாதிரி ஹதீஸை குதுசிக்கு இருக்கா அப்படின்னா அது இல்லை. அதான் டிஃபரெண்ட். இப்போ குர்ஆன் ஹதீஸுக்கும் ஹதீஸ் ரெண்டு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததுதான். ஹதீஸை குதுசியும் குர்ஆனும். ஆனா குர்ஆனுக்கு சேலஞ்ச் இருக்கு, முஅஜிஸா இருக்குது. ஆனா ஹதீஸை குதுசிக்கு முஅஜிஸா கிடையாது. சரி, இதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது தானே. அதனால தொழுகையில கொஞ்சம் ஓதிக்குவோமா அப்படின்னா ஓத முடியாது. ஹதீஸை குதுசிய தொழுகையில ஓத முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ஆயத்துக்களை ஓதுவதற்கு அனுமதி இருக்கின்றது. அதே போன்று இதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததுதான். ஆகினால் நான் தொழுகையில் ஓதுகின்றேன் என்று சொன்னால் தொழுகையில் ஓதுறதுக்கு அதுக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி குர்ஆன் ஒது இல்லாதவர்கள், மாதவிடாய் பெண்கள், பிள்ளை பேறு பெற்ற அந்த பெருந்தொடர்புடைய பெண்கள், இவர்கள் எல்லாம் தொடக்கூடாது குர்ஆனை. ஆனால் ஹதீஸை குதுசிக்கு அப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு, ஹதீஸை குதுசிக்கு அப்படிப்பட்ட பரிசுத்தம் எடுக்க வேண்டும் என்பது கடமை இல்லை, வாஜிப் அல்ல. தொட்டோம் ஒது செஞ்சுட்டு ஹதீஸ் கிதாபை எடுத்தோம், வாசிக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா அது ஒரு பரக்கத்தான செயல். ஆனால் கடமையா வாஜிபா குர்ஆனை சொல்வதற்கு எப்படி சுத்தம்? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், பரிசுத்தவான்களை தவிர யாரும் குர்ஆனை தொடமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னது போன்று ஒவ்வொரு மனிதனும் சுத்தமாகியதற்கு பிறகு, ஒதுவை பூர்த்தி செய்ததற்கு பிறகு, அல்லது தன்னுடைய சிறுந்துடைக்கை விட்டு சுத்தமாகி விட்டதற்கு பிறகு குர்ஆனை தொட வேண்டும் என்ற நிபந்தனை போன்று ஹதீஸை குதுசிக்கு கிடையாது. ஹதீஸை குதுசிக்கு ஹதீஸை இலாஹி அல்லாஹ்வுடைய பேச்சு, ஹதீஸை ரப்பானி என்றும் சொல்லப்படும், அல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்று சொல்லப்படும். அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹதீஸை குதுசி அதுக்கு சனது இருக்கு, குர்ஆனுக்கு சனது தேவையில்லை. சனதுனா என்ன? அறிவிப்பாளர். ஹதீஸை குதுசிக்கு சனது அறிவிப்பாளர் இருக்கிறாங்க. ஆனா குர்ஆனுக்கு அறிவிப்பாளர் தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கேட்போம்ல, குர்ஆனுக்கு யாருங்க அறிவிப்பாளர்? ஹதீஸுக்கெல்லாம் அறிவிப்பாளர் இருக்கிறார், குர்ஆனுக்கு யாரு? அல்லாஹு தஆலா தனது பொறுப்பிலே லௌஹுல் மஹ்பூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பலகையிலே அதை முதன்மையாகவே எழுதிவிட்டான் குர்ஆனை. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் கூட சொல்லி காட்டுவான். தன்சீல், இன்சால் என்று சொல்லி அதற்குரிய விளக்கம் தருவார்கள். ஒட்டுமொத்தமாக இறக்கி வைக்கப்பட்டு விட்டது குர்ஆன். லௌஹே மஹ்பூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பலகையின் மீது எழுதி வைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு உலகத்தினுடைய தேவைக்கேற்றவாறு அந்த குர்ஆன் சிறிது சிறிதாக அருளப்பட்டது என்பது குர்ஆனினுடைய நிலை. இதுக்கு யாரும் ராவி தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அது முத்தவாத்திர் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் உள்ளது. முத்தவாத்திர்னா ஹதீஸுடைய தரங்களில் ஒன்று முத்தவாத்திர். ஒரு பெரும் கூட்டம் கேட்டு இன்னொரு பெரும் கூட்டத்தில் சொல்லுவது, அந்த பெரும் கூட்டம் கேட்டு இன்னொரு அதற்கு அடுத்துள்ள வரக்கூடிய கூட்டத்தாரிடத்தில் சொல்வது, இப்படி முத்தவாத்திர் என்ற அடிப்படையில் குர்ஆன் உண்டு. ஹதீஸ்ல அப்படி இல்லை. ஹதீஸ்ல யாராவது ஒரு ராவி அறிவிப்பாங்க, அல்லது 2 ராவி 3 ராவி அறிவிப்பாங்க, ஒரு 10 பேர் அறிவிப்பாங்க. ஆனால் ஒரு பெரும் கூட்டம் ஒரே
ஹதீஸை கேட்டு அது அப்படியே வந்ததா என்று சொன்னால் அப்படி ஹதீஸ் வரல. குர்ஆனுக்குள்ள டிஃபரண்ட் அதுதான். முத்தவாத்திர் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஒவ்வொரு தபகாவை சார்ந்தவர்களும் அந்த குர்ஆனை கேட்டு அதற்கு பிறகு இன்று வரை அப்படிதான். அதனால குர்ஆனினுடைய இடைத்தல்களுக்கு கடுவளவு கூட வாய்ப்பு இல்லை. காரணம், ஒன்று அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டார். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டான். ஆனால் அதிலே எவ்வளவு பெரிய முயற்சி யார் செய்தாலும் நிச்சயமாக அதிலே கைவிட்டு விட முடியாது. அந்த அடிப்படையிலே அது உள்ளது. அது மாதிரி குர்ஆன் ஓத வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது. ஹதீஸ் ஓத வேண்டும் என்று கட்டளையிடப்படவில்லை. ஹதீஸை திலாவத்து செய்யணும், ஹதீஸை தொடர்ந்து திலாவத்து செய்யணும் அப்படின்னு கட்டளையிடப்படவில்லை. சரி, இந்த ஹதீஸினுடைய தொகுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஹதீஸை குதுசியினுடைய தொகுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மிஷ்காத்துல 101 ஹதீஸை குதுசியாக வருகின்றது. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஜாமிஉல் கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபிலே 66 ஹதீஸை குதுசி வருகின்றது. இது மாதிரி பல பேர் பல மாதிரி எழுதியிருக்காங்க. அல்லாமா முல்லா அலி காரி அவர்கள் அல் குதுசியத்துல் அர்பஈனியா என்று சொல்லக்கூடிய 40 ஹதீஸ குதுசியினுடைய தொகுப்பு எழுதியிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இறுதியாக 1969 ஆண்டு ஹிஜ்ரி, 1389 ஆண்டு ஹிஜ்ரி, எகிப்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸினுடைய ரிசர்ச் சென்டர் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி மையத்தினுடைய முடிவான விதத்திலே சிஹாய் சித்தா என்று சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நஸஈ, அபூ தாவூத் என்று சொல்லக்கூடிய இந்த 6 கிதாபுகளும், அதை ஒட்டியுள்ள முவத்தா இமாம் மாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிதாபுகளில் இருந்தும் மொத்தம் எடுக்கப்பட்ட ஹதீஸ் குதுசி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினால் அறிவிக்கப்பட்டு அதை அப்படியே அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று நபிகளார் சொன்ன அந்த ஹதீஸ் குதுசி 400 ஹதீஸ்களாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் ஹதீஸ் குதுசி. ஏன்னா இதை பத்தி சொல்லுங்க ஹஜ்ரத் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனால இது இப்போ உங்களுக்கு சில பேருக்கு என்ன ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோன்றி இருக்கலாம். இதை தெரிஞ்சு கொள்ளணும். ஹதீஸ் குதுசினா என்ன? எத்தனையோ பேருக்கு தெரியாது இந்த விஷயங்கள். இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் குதுசிக்கும் குர்ஆனுக்கும் உள்ள டிஃபரண்ட் என்ன, அது மாதிரி ஹதீஸ் குதுசிக்கும் ஹதீஸ் நபவியாவுக்கும் உள்ள வார்த்தை என்ன. ஹதீஸ் நபவியா அதாவது ஹதீஸ் சாதாரணமான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அதற்கு அடுத்தால் போல உள்ள அந்தஸ்தில் இருக்கக்கூடியது. இது என்ன அப்படின்னாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய செயல்முறை, அவர்களுடைய அங்கீகாரம், இந்த மூன்றும் ஹதீஸே நபவியா என்று சொல்லப்படும். இன்னைக்கு நம்ம ஹதீஸ் கிதாப் எல்லாம் பார்க்கிறோம்ல, எல்லாம். ஆக எதுவாக இருந்தாலும் நபியினுடைய உரத்திலிருந்து என்ன ஒன்று வெளியாகிவிட்டாலும், அது ஹதீஸாக இருந்தாலும் ஹதீஸ குதுசியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருளப்பட்டது என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். நபி சொன்னதுதானங்க, நபிதான சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய மனிதன் பரிபூர்ணமான முஸ்லிமாக ஆக முடியாது. சரி, இந்த ஹதீஸ குதுசி இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்க, இது எப்படி வந்துச்சு, எப்படி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னாக்க, எப்படி குர்ஆன் வந்ததோ அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சில நேரத்திலே அந்த ஹதீஸை கொண்டு வந்தார்கள். சில நேரத்திலே அல்லாஹ் தஆலா கனவிலே அதை அறிவித்ததாகும். சில நேரத்திலே இல்ஹாம் என்று சொல்லக்கூடிய உதிப்பின் மூலமாக. இன்னைக்கு எல்லாரும் எனக்கு வந்துச்சுங்க வஹி, எனக்கு வந்துச்சுங்க வஹி அப்படின்னு இன்னைக்கு உலகத்தை குழப்பிட்டு இருக்கிறாங்களே, அப்படி அல்ல. நபிக்கு வரக்கூடியது உண்மை, சத்தியம், அதை தவிர வேறு வராது. எனக்கு வந்துச்சு, எனக்கு நேற்று தான் வந்துச்சு, நான் நபின்னு சொல்லி அப்படின்னு எல்லாம் குழப்புவாங்க. இதெல்லாம் கிடையாது. இந்த வகையில அதே போன்று அசரீரி சப்தத்தின் மூலமாக அப்படியே திடீர்னு இருக்கும்போது ஒரு சப்தம் வரும். அல்லாஹ் நான் சொல்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சப்தம் சொல்லுவான். எப்படி அது? குர்ஆன்ல அதுக்குள்ள ஆதாரம் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எப்படி தூர் சீனா மலை பேசியதோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எப்படி ஒரு மரம் பேசியதோ, அவர்களுக்குரிய கட்டளைகளை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை அந்த மரத்தில் வைத்து அல்லாஹ் தஆலா கொடுத்தானோ, அதே போன்று அசரீரி மூலமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஸ் குதுசி வந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வகையில் எது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டாலும் அவை அனைத்தும்
நம்முடைய நேர்வழிக்காக வேண்டி அருளப்பட்டது, எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருளப்பட்டது என்பதற்கு குர்ஆன் சான்று பகர்கின்றது. வமா யன்திகு அனில் ஹவா, நபி எந்த ஒரு வார்த்தையும் எப்பொழுதும் பேசினாலும் அவர்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் பேச மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அது வஹ்யாகத்தான் இருக்கும். ஆக நபி சொல்வதெல்லாம் வஹ்யாகத்தான் இருக்கும். இதுதான் அதனுடைய மூன்றுக்குள்ள குர்ஆன், ஹதீஸை குதுசி, ஹதீஸ், இந்த மூன்றுக்கு உள்ள விளக்கம். இதை அறிந்து கொண்டதற்கு பிறகு இப்போ ஒரு ஹதீஸினுடைய விளக்கத்தை பார்ப்போம். ஹதீஸ குதுசியிலிருந்து ஒன்று. அபூதரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, ஃபீமா ருபிய அனில்லாஹி தபாரக வ தஆலா அன்னஹு கால், அல்லாஹ் ரிவாயத்து செய்வதாக, அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் என்ன சொல்றான்? அடியார்களை பார்த்து சொல்லுகின்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, நிச்சயமாக அநியாயம் செய்வதை என்னின் மீது நான் ஹராமாக ஆக்கிக் கொண்டேன். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. தன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ், அவனுக்கு எல்லா விதமான சக்தியும் இருக்குது, எது வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட ரப்பு நம்மிடத்திலே சொல்கின்றான், எல்லா அதிகாரமும் அங்கீகாரமும் பெற்ற நான் என்னின் மீது நான் ஹராமாக ஆக்கிக் கொண்டேன். ஹர்ரம்து, நான் ஹராமாக ஆக்கிக் கொண்டேன். துல்மை அலா நஃப்ஸி, என்னின் மீது நான் ஹராமாக ஆக்கிக் கொண்டேன். அப்ப அல்லாவே ஹராமாக்கி கொண்டான் அப்படிங்கிற எந்தவித தகுதியும் இல்லாத, எந்த அங்கீகாரத்தையும் பெறாத ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்? அதனால்தான் அல்லாஹ் முதல்ல சொல்றான், இது அல்லாஹ் நம்ம மீது செய்த பேர் உபகாரங்க, பெரிய கிருபை. அல்லாஹ் கிருபை செஞ்சதுனால தன்னை பற்றி சொல்லி காட்டுறான். நான் என் மேல ஹராம் ஆக்கிட்டப்பா, எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் எது நினைச்சாலும் செய்யலாம், யாரும் கேட்கறதுக்கு யாருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கின்றேன், என்னின் மீது நான் ஹராமாக ஆக்கிக் கொண்டேன், யாரின் மீது அநியாயம் செய்யக்கூடாது என்பதாக செய்யறதுக்கு நான் ஹராமாக்கிக் கொண்டேன். ஆகையினால வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தظلمு, நான் உங்களுக்கு மத்தியிலும் அநியாயம் செய்வதை தடை செய்து விட்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், உங்களுக்கு மத்தியிலும் அநியாயம் செய்வதை நான் தடை செய்து விட்டேன். ஃபலா தظلمு, நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். எவ்வளவு பெரிய விஷயம். யாருக்கும் யாரும் அநியாயம் செய்யக்கூடாது, அநீதம் இழைத்து விடக்கூடாது. எல்லா துறைக்கும் இது பொருந்தும். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எந்த துறையில யார் இருந்தாலும் சரி, ஒருவர் வீட்டினுடைய பொறுப்புதாரியாக இருக்கின்றார், அவருக்கும் அதே பொறுப்பு, அதே வார்த்தை. ஒருவர் நாட்டை ஆளக்கூடியவராக இருக்கின்றார், அவருக்கும் அதே வார்த்தை. ஒருவர் ஒரு சிறிய கம்பெனியை வைத்து நடத்துகின்றார் அல்லது ஒரு பெரிய கம்பெனியை வைத்து நடத்துகின்றார், அவருக்கும் அந்த வார்த்தை. நான் முதலாளி, நான் நினைச்சா எப்படியும் செய்யலாம், நான் நினைச்சா எப்படி செய்யலாம், என்கிட்ட சம்பளம் வாங்குறான் இவன், அதனால இவன் மீது நான் அநியாயம் செய்கின்றேன் என்று எந்த முதலாளியும் நினைப்பதற்கு அருகதை இல்லை, தகுதி இல்லை. எல்லா முதலாளிக்கெல்லாம் முதலாளியே தன்னின் மீது அநியாயம் செய்வதை ஹராமாக்கி கொண்டான் என்று சொன்னால், உனக்கு இந்த ஒரு சிறிய கம்பெனியை வைத்து நடத்துவதற்குள்ள தகுதி அல்லாஹ் தந்திருக்கும் போது இதை வச்சுக்கிட்டு நான் அவன் மேல பவர் பண்ணலாம், அவன் மேல அதிகாரம் செலுத்தலாம் என்று நினைப்பதற்கு உனக்கு எங்கிருந்து அருகதை வந்தது? எல்லாம் கேட்கிறான். இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான், உன் மனைவி மீது நீ அநியாயம் செய்வதற்கு உனக்கு அனுமதி எப்படி கிடைத்தது? மனைவி கணவன் மீது அநியாயம் செய்வதற்கு எப்படி கிடைத்தது? ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய மக்களின் மீது அநியாயம் செய்வதற்கு எப்படி கிடைத்தது? அங்கீகாரம் எங்கிருந்து கிடைத்தது? அதே போன்று ஒரு மக்கள் ஒரு ஆட்சியை மீறுவதற்கு அதிகாரம் அநியாயமாக இல்லாத பட்சத்தில் எப்படி கிடைத்தது? எங்கிருந்து கிடைத்தது? எப்படி அல்லாஹ் கேட்கிறான். இதே போன்று எல்லா துறையிலையும் நம்ம வச்சுக்கோங்க, எந்த துறையிலும் இது இந்த வார்த்தை மிஞ்சாது. எல்லா துறையிலும் இது உள்ளடக்கியதாக இருக்கும். எல்லாருக்கும் இது படிப்பினை தரக்கூடியதாக. நான் சம்பளம் கொடுக்குறேங்க, 1ஆம் தேதி ஆனா கரெக்டா நான் சம்பளம் கொடுக்குறேன், அதனால நான் எது வேண்டாலும் செய்யலாம். இல்ல, செய்ய முடியாது. உனக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய தகுதியை தந்த ரப்பே, உனக்கு இந்த ஒரு சொத்தை கொடுத்து உனக்கு வளத்தை தர வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பே தன்னின் மீது அநியாயம் செய்வதை, மக்களின் மீது அநியாயம் செய்வதை தன்னின் மீது ஹராமாக ஆக்கிக் கொண்டான் என்று சொன்னால் எந்த வகையில் நாம் அங்கீகாரம் பெற்றிருப்போம்? அப்ப அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டான், இது எல்லா வகைக்கும் பொருத்தமாக இருக்கும். யாரும் யாரின் மீதும் எந்த துறையில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, பிள்ளை தகப்பனுக்கோ தகப்பன் பிள்ளைக்கோ யாரின் மீதும் அநியாயம் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டி, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள்.
அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பலா தவாலமு, பலா தவாலமு, தவலிமு என்று சொன்னால் அநியாயம் செய்யாதீர்கள். பலா தவாலமு, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு, நீ அவருக்கு அநியாயம் செய்யறாரு, அதனால அவருக்கு நீ அநியாயம் செய்யற, பலிக்கு பலி வாங்குறோம்ல, அதுவும் கூடாது. அதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. நீ இந்த மாதிரி செஞ்சதுனால நான் இப்படி செய்யறேன், அது நியாயம் தானே அப்படின்னு பேசுவோம். நியாயம்தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பழி வாங்குவதனால் அவன் இன்னும் அநியாயக்காரனாக ஆகிவிடுவானே தவிர, அவன் அநியாயத்திலிருந்து தௌபா செய்யக்கூடியவனாகவோ அல்லது செய்யப்பட்ட அநியாயத்திற்கு பகரமாகவோ எதுவும் ஆகிவிடுமா என்று சொன்னால் நிச்சயமாக ஆகிவிடாது. அவனுக்கே புரியாது. நீ அவனுக்கு ஏதாவது துரோகம் செஞ்சுட்டு போயிடுவ அவன் செஞ்சதுனால. எந்த வகையில் அவன் புரிஞ்சு கொள்ளும்? ஆகையினால எந்த வகையிலும் அது நிகராக ஆக முடியாது. ஆகையினால பழி வாங்குவது கூட அனுமதிக்கப்பட்டதல்ல, பழி வாங்க கூட கூடாது, இதுவும் தடை செய்யப்பட்டது. அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா இபாதி குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைத்தஹு. மக்களே, அடியார்களே, என்னுடைய அடியார்களே, ஹதீஸில் குதுசியில் அல்லாஹ் சொல்வான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைத்தஹு. நான் நேரு வழி காட்டியவர்களை தவிர மீது எல்லோரும் வழிகேட்டில் இருந்தீர்கள். நான் யாருக்கு நேரு வழி காட்டணும் அவங்களுக்கு தான். அதற்கு முன்பதாக மீது எல்லோரும் வழிகேட்டில் இருந்தீர்கள். உங்க யாருக்கு ஹிதாயத்து இல்லை. நான் விரும்பின உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தேன். நான் விரும்பின உங்களுக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை தந்தேன். யாருடைய எந்த முயற்சியும் கிடையாது. அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த இலல்லாஹ் வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாருக்கும் ஹிதாயத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கப்படும். தன்னுடைய சிறிய தந்தையிடத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான், எப்படியாவது கலிமா சொல்லிடுங்க, நான் அல்லாஹ்ட்ட மறுமையில சிபாரிசு செய்யறேன் உங்களுக்கு. இறுதி நேரம் வரை என்னுடைய கூட்டத்தார்கள் என்னை படிக்க மாட்டார்கள் என்று சொன்னால், முகமதே, உன்னை கொண்டு நான் ஈமான் கொண்டு விடுவேன் என்ற பெருமையான எண்ணத்துடன் அவர்கள் அப்பொழுதும் சொல்லி காட்டியதனால் அல்லாஹ் உதவி தருகிறார். ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நாடியவர்கள் எந்த தருணத்திலையும் கொடுக்கலாம், எப்பொழுதும் கொடுக்கலாம். ஏன்னு சொன்னாக்கா அந்த விஷயத்தை நல்லா கவனமா தெரிஞ்சுக்கொள்ளணும். ஃபத்தஹ்தூனி அஹ்தீக்கும், என்னிடமே நீங்கள் நேர்வழி கேளுங்கள், நான் உங்களுக்கு ஹிதாயத்தை தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஹிதாயத்து என்று சொல்லக்கூடியது பெரிய பாக்கியங்க. இன்னைக்கு மூமினாக ஆயிட்டோம் அப்படிங்கிறது அல்ல பெருசு. ஈமானுடன் வாழ்கின்றோமா, ஈமானை மிச்சமாக, ஈமானை பாக்கியமாக வைத்திருக்கின்றோமா என்பதுதான் முடிவு. ஹாத்திமா ஈமான், ஈமானுடன் முடிவாகக்கூடியதுதான் நாளை வெற்றியை தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், என்னுடைய ஹாத்திமா பில் கைர், என்னுடைய முடிவை நலவான முடிவாக ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்து கொண்டிருப்பார்கள் என்ற ஹதீஸில் வருகிறது. அது பெரிய பாக்கியம். இல்லாட்டி உலகத்துல வந்து, உலகத்துல பிறந்து, எல்லா அமலும் செஞ்சு, எத்தனை நல்லது இருக்கின்றதோ அத்தனையும் செய்து, எத்தனை தீயது இருக்கின்றதோ அத்தனை விட்டு பாதுகாத்து எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. ஈமான் கடைசி நேரத்தில் கிடைக்கல. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அதை ஒரு முக்கியமான பெரும் பாக்கியமாக இருப்பதினால், மறுமை வரை செல்லக்கூடியதற்கு ஒரு அஸ்திவாரமாக இருப்பதினால் தொழுகையில் அதை கேட்டுக்கொண்டே இருங்க. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அந்த ஈமானுக்காக வேண்டி நம்ம என்னங்க பாடுபட்டோம்? நம்ம பாட்டை கூட்ட முஸ்லீமா இருந்தாரு, அதனால நம்மளும் வந்தோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, ஈமானுக்காக வேண்டி எந்தவித முயற்சியும் செய்யாத காரணத்தினால இன்னைக்கு மார்க்கத்தினுடைய அத்தனை விஷயத்திலையும் கொடும்போக்கா இருக்கிறோம். குறைந்த அளவு 5 நேர தொழுகை கூட தொழுவது நம் மீது கடினமாக இருக்கின்றது. 5 நேர தொழுகை அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஈமான் என்ன சாதாரணமாக வந்தது? எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்க, எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாங்க, எந்த அளவுக்கு தங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் ஆண்களும் பெண்களும் தியாகம் செய்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா இந்த ஹிதாயத்தை தந்தார், இந்த நேர்வழியை தந்தார். அப்படி வந்து ஈமான் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குது. நம்ம அதனுடைய மகத்துவம் உள்ளத்துல இல்லாததுனால ரொம்ப அலட்சியம், மார்க்கத்தினுடைய விஷயத்துல குடும்பத்தாக வாழ்கின்றோம். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி காண்பான், நல்லா தெரிஞ்சுக்கணும். வல்லதீன ஜாஹது ஃபீனா, வாழ்வது முஃமின் என்று சொல்லி பெயர் வைத்துக் கொண்டு சொல்வதில் எந்தவித அர்த்தம் இல்லை. இஸ்லாத்திற்கென ஏதாவது பாடுபட வேண்டும். ஒவ்வொரு முஃமினும் அந்த விஷயத்திற்கு, ஆணு பெண்ணு எல்லாருமே இந்த விஷயத்துல முயற்சி செய்யணும். வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் எனது வழிமுறையில், என்னுடைய நேரான பாதையில்
முயற்சி செய்வார்களோ, பாடுபடுவார்களோ, தீனுல் இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் பாடுபடுவார்களோ, இஸ்லாம் செழிக்க வேண்டும், தலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் முயற்சி செய்வார்களோ, இஸ்லாத்தை ஏற்று நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள கஷ்டங்களை நஷ்டங்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களோ, அது யாரா இருக்கட்டும். வீட்டுல பெண்கள் இருக்காங்க, அவங்க எப்படிங்க ஏற்றுக்கொள்வாங்க? அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் சாத்தியமா? அந்த பெண் முயற்சி செய்கிறார், நானும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், எனது கணவனும் சொல்ல வேண்டும், எனது பிள்ளைகளும் சொல்ல வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமில்லாத எந்த ஒரு செயல்பாடும் என்னுடைய குடும்பத்தில் நிகழ்ந்து விடக்கூடாது என்று ஒரு பெண் முயற்சி செய்கின்றார் என்று சொன்னால் அவர் மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டவளாவார். அதனால்தானே சஹாபாக்கள் போய் சில பெண்மணிகள் கேட்டாங்க, யார சொல்லலாம்? ஆண்கள்லாம் சொல்லுகிறாங்க, ஜமாத்துல சொல்லுகிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, அது மாதிரி ஜிஹாதுக்கு போறாங்க, எல்லாம் நல்ல அமலும் செஞ்சுக்கிறாங்க, எங்களை விட அதிகமான அமல்கள் செய்வதன் காரணமாக எங்களை விட உயர்ந்த அந்தத்தில் போய்விடுவார்களோ என்ற அச்சம் இருக்கின்றது. எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா? அல்லாஹ் படைத்த படைப்பு தானே நாங்களும், எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா அப்படின்னு பெண்கள் போய் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க வீட்டுல இருந்த மாதிரியே அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு, உங்களுடைய கணவனுக்கு அதற்கு பிறகு கட்டுப்பட்டு, கணவனுடைய கடமைகளை நிறைவேற்றி, பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்த்து, உங்களுடைய கணவனால் சம்பாதித்து கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை நல்ல முறையில் நீங்க பாதுகாத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சொல்றோம், அவங்களுடைய அந்தஸ்துக்கு நிகராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று பெண்மணிக்கு சொன்னார். நான் எப்படி ஜிஹாது செய்யறது? ஒரு கடையில் இருக்கிறவர் நினைக்கிறார், ரப்புக்காக வேண்டி, ரப்பினுடைய கலிமா உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த விஷயத்திலே பாடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த தருணத்திலும் தயாராக ஆகிவிட வேண்டும். ஜிஹாதுனா கத்தி எடுத்துக்கிட்டு, வாழை எடுத்துக்கிட்டு, போர் எடுத்துக்கிட்டு அது கிடையாது. தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நல்ல செய்களின் மூலமாக நபி அவர்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள், இதை செய்ய சொல்லி அங்கீகரித்திருக்கின்றார்கள், இதை செய்ய சொல்லி ஆர்வப்பட்டு இருக்கின்றார்கள், இத்துணை நல்ல காரியங்களும் நான் செய்வேன். இன்னைக்கு நம்ம என்ன, அவங்களுக்கு தானே ஒரு நல்ல காரியம் செய்யணும்டாக்க, அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு, அதுக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு போவாங்க. நமக்கு என்ன, ஏதோ பயான் வைக்கிறாங்களா, நேரா வந்தோமா, உட்கார்ந்து பயானை கேட்டோமா, அதுக்கு பிறகு எந்திரிச்சு போனோமா அப்படின்னு நம்ம இருப்போம். அதுக்கென்று சில மக்கள்கள் நிர்ணயிக்கப்பட்டு அவர்கள் தான் அதற்காக வேண்டிய முயற்சி செய்வார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மார்க்க விஷயம் என்று சொல்லி வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கலிமா உயர வேண்டும் என்று சொல்லி வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கலிமாவின் பக்கம் மக்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக புரிந்து மக்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அது எந்த துறையில முயற்சி செய்யப்பட்டாலும் என்னால் என்ன பங்கு செலுத்த முடியும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனை செய்யணும். ஒரு ஆண் வீட்டில் இருந்துகிட்டு துவா செய்யலாம், ஒரு ஆண் வீட்டில் இருந்துகிட்டு அந்த தேட்டம், அந்த கவலையாக இருக்கலாம், ஒரு பெண் அவ்வாறு செய்யலாம், ஒரு ஆண் அதற்குரிய முயற்சியில் ஈடுபடலாம். ஒரு பெண் வீட்டுல இருந்து என்ன செய்யலாம், யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை இந்த மக்களுக்கெல்லாம் பரப்பு, யா அல்லாஹ் என்னின் மூலமாக இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கும் உன்னுடைய புறத்திலிருந்து ஹிதாயத்தை கொடு, உன்னுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு அப்படின்னு ஒரு பெண் வீட்டுல இருந்து வாசிக்கலாம். உணர்வே இல்லை, பாங்கு சொல்லப்படுது, வீட்டுல டிவி ஓடிக்கிட்டு இருக்குது, பிள்ளைகள் சரியத்திற்கு புறம்பான வாழ்க்கையை மேற்கொள்கின்றார்கள், கணவன் எல்லாவற்றையும் சேவித்து தருகின்றான், ஆனால் அல்லாஹ்விற்கு இபாதத்து செய்வது அவனுடைய பழக்கமாக இல்லை. எந்த பொண்ணு கேட்க மாட்டேன். எல்லாவற்றையும் கேட்டு பெற்று சாதித்துக் கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்த அந்த பெண், நீ தொழுதால் தான் உன்னிடத்தில் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி அந்த ஒரு நல்ல காரியத்தை தன்னுடைய கணவன் இடத்தில் வருவது, தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு ஏன் முயற்சி செய்யக்கூடாது? அதனால்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யாருக்கு இது விதிவிலக்கல்ல. ஒரு நான் வியாபாரியா இருக்கேன், நான் எப்படி இந்த விஷயத்துல முயற்சி செய்வது? நீ சரியா இருந்து கொடுக்கல் வாங்கல் இப்படி தாண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அது மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு செஞ்சதுக்கு பிறகு மக்களிடத்துல இப்படிதாங்க வியாபாரம் செய்யணும் என்று உனது செயல்முறையின் மூலமாக நீ செய்வதே ஜிஹாத். இப்படி ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய நிலையில் இருந்து அவர்கள் தீனுல் இஸ்லாம் பரவுவதற்காக முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, எனது மார்க்கத்திற்காக வேண்டி யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ லநஹதி என்னஹும் சுபலனா, அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்றாங்க. வேற யார் சொன்னாலும் சைத்தான் எங்கேயாவது இருந்துட்டு போயிடுவான். ரப்பு சொல்றான், லநஹதி என்னஹும், நாம் ஹிதாயத்தை தருவோம், சுபலனா, நமது பாதையில், நாம் முடிவு செய்த பாதையில், நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாதையில், அல்லாஹ் அங்கீகாரம் தந்த பாதையில.
நீங்க கூட்டம் கூட்டமா வருவாங்க, வாங்க இஸ்லாத்தின் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரு கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிருவான், இன்னொருத்தன் இன்னொரு கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிருவான், இன்னொருத்தன் இன்னொரு கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிருவான். இஸ்லாத்துல வந்து ஒரு குழந்தை போயிருப்பாரு, எது உண்மை அப்படின்னு சொல்லி தெரியாம ஏண்டா வந்தோம் அப்படின்னு சொல்லி மண்டையை சுத்திக்கிற கூடிய அளவுக்கு கூட இதாயிடுச்சு. ஆனால் ரப்பு ஹிதாயத்தை கொடுக்க நாடிவிட்டான், ரப்பு அவனை நேர்வழி செலுத்த நாடிவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் நிபந்தனை இருந்தான், ஜாஹது ஃபீனா, முயற்சி செய்ய. உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைங்க, தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி எதையாவது செய்ய வேண்டும் என்று நினையுங்கள். மக்களிடத்திலே ஒற்றுமையை பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாழ்வியலில் எப்படி வர வேண்டும் என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எனது வாழ்க்கையில் அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்க முயற்சி செய்யறதெல்லாம் எல்லாமே ஜிஹாது தான். இப்படி செய்யும். இந்த மாதிரி செய்யக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இல்ல நகுதி என்ன சொல்லனா, நாம் நேரான வழியில் செலுத்துகின்றோம், அப்புறம் எப்படி வழி கட்டு போக முடியும்? சாதாரண விஷயம் இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறுதி காலம் ஒன்று வரும், காலையில் முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் மாலையில் காபிராகி விடுவான். மாலையில் முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் காலையில் காபிராகி விடுவான். என்னப்பா நேற்று வரைக்கும் இஸ்லாத்துல இருந்தியப்பா, நேற்று வரைக்கும் தொழுதுகிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன நிலை ஆச்சு உனக்கு? என்ன தொழுகையே இல்லைன்னு சொல்றிய? எப்படி தொழுகையே இல்லைன்னு சொல்றிய? ஏன் அல்லாஹ் வணங்கணும்னு சொல்ற? அதுக்கு ஆதாரம் கேட்டாக்க ஆதாரம் கொடுப்பான். தொழுகை இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் கொடுப்பான். என்ன ஆதாரம்? தொழுகை இல்லை. தொழுகையின் மூலமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், அல்லாஹ்வை என்ன இவன் விளக்கம் கொடுக்குறான். உண்மைதான் இல்லைன்னு சொல்லல, அது வரைக்கும் உண்மை. அப்ப அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறா, வன்னஜமு வஷஜரு யஸ்ஜுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், சந்திரனும் சூரியனும் சஜ்தா செய்கின்றது, மரங்களும் செடிகளும் மலைகளும் சஜ்தா செய்கின்றன என்றெல்லாம் பல வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த மலை, அந்த மரங்கள் எல்லாம் எந்த பள்ளிவாசலுக்கு போய் சஜ்தா செஞ்சுச்சு? அப்ப சஜ்தா செஞ்சதுன்னு அல்லாஹ் சொல்றானே, தொழுதுச்சுன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப என்ன அர்த்தம்? அது அது அந்தந்த இடத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வை நினைப்பது என்பது தொழுவதை போன்று. ஆனால் நீ வீட்டிலே உட்காந்துக்க அப்படின்னு இவர் புதுசா குர்ஆன் விளக்கத்தை, குர்ஆன் ஆயத்தை சொல்லி விளக்கம் சொல்றார். என்ன ஆச்சு? ஈமான விட்டு என்னாச்சு? இந்த புது கூட்டம் ஈமான விட்டு போயிட்டான். அப்ப காலையில ஈமான் இருந்தவன் மாலையில் ஈமானற்றவனாகி விட்டான். ஆதாரம் என்ன? குர்ஆனே கொண்டு வந்தான், குர்ஆன் ஆயத்தை கொண்டு வரான். அப்ப ஈமான் பறிபோகக்கூடிய நிலைக்கு இதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினுடைய நெருக்கத்தில் ஈமான் இந்த அளவிற்கு இலகுவாக வெளியாகிவிடும். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இலகுவாக வெளியாயிரும். பிசைந்து வைத்து அந்த மாவிலே முடியை எடுப்பது எப்படி இலகுவானதோ, அதை விட மிக இலகுவாக உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் வெளியாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்காக ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டியதில்லை. காபிராகிறதுக்காக ஏதாவது ஒரு தவறான சிந்தனை மேற்கொண்டாலே ஈமான் போயிடும். ஏதாவது ஒரு தவறான வார்த்தை வாயிலிருந்து மொழிந்தாலே ஈமான் போய்விடும். இந்த அளவுக்கு பலகீனமா இன்னைக்கு கண்ணை திறந்தோம்னா ஈமான் பறிபோகக்கூடிய ஏதாவது ஒரு சிந்தனை தப்பான முறையில ஒரு 5 கிதாப் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், 5 புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு புக்கு இடையில வந்துருச்சு, அது ஈமான பறிக்கிற மாதிரி கூட வந்துடலாம். சூழ்நிலை எப்படி இருக்கு? ஒன்னும் தப்பான வழியில போல, ஈமான பறிக்கிறதுக்காண்டி வேற எங்கேயும் பெரிய முயற்சி செய்யல. குர்ஆனை வச்சுக்கொண்டே ஈமானை பறிபோகக்கூடிய நிலைமை. யுதில்லு பிஹி கஸீரம் வ யஹ்தி பிஹி கஸீரா. இந்த குர்ஆனை வைத்தே பல பேர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள். இந்த குர்ஆனை வைத்தே பல பேர்கள் ஹிதாயத்தை அடைந்து விட்டார்கள். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? ஈமானை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யணும், எவ்வளவு கஷ்டப்படணும். அதான் நான் சொல்றான், அதுக்காண்டி நீங்க முயற்சி செய்ய. ஈமானுடைய தேட்டம் உங்களுடைய உள்ளத்துல இருக்கட்டும். நல்ல காரியங்களை செய்வதில் இணைந்து செய்யுங்கள். மக்களிடத்துல கல்வி வரணும், மக்களிடத்துல அல்லாஹ்வை புரிதல் வரணும், மக்களிடத்திலே சமுதாயத்திலே மசாலா சட்டங்கள் அவர்கள் புரிய வேண்டும், மசாலாக்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நபியினுடைய சுன்னத்தான முறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே தாங்களும் ஆர்வமாக இருங்கள், மக்களையும் ஒன்றிணையுங்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுவது போன்றது, ஜிஹாது செய்வதற்கு சமம். இப்படிப்பட்ட முயற்சி செய்தால் வெளியே ஈமானை பாதுகாக்க முடியாது. ஈமான் என்பது பெரும் பொக்கிஷம், ஈமான் என்பது நிகழற்ற ஒன்று. ஆனால் இந்த முயற்சி செய்யாம ஈமானை பாதுகாக்கணும் அப்படின்னா யாருனாலையும் முடியாதுங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், யாரிபாதி குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைதஹு. எல்லாரும் வழிகேட்டுல இருந்தீங்க, நான் யாருக்கு ஹிதாயத்தை கொடுத்தோன்னு அவங்கள தவிர. ஆகையினால
ஃபக்தஹ்தூனி, நீங்க ஹிதாயத்தை என்கிட்ட கேளுங்க, அஹ்திக்கும், நான் உங்களுக்கு ஹிதாயத்தை தரேன். எல்லா நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடு, ஈமான கொடு, சலாமத்தை கொடு, ஈமானோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபதஹலல் ஜன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அவர் சுவனவாசி. ஈமானை மொழிந்து விட்டார், கலிமா சொல்லிட்டாரு, ஆனா கலிமா கடைசி நேரத்தில் கலிமாவை மறுத்து விட்டார் அல்லது வாயினால் சொல்லவில்லை என்று சொன்னால், அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பாக்கியம் மற்றவராக ஆகிவிடுவார். அதனால்தான் அல்லாஹ் மஜால் ஆகிற கலாமினா லா இலாஹ இல்லல்லாஹ், யல்லாஹ் எனக்கு இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுவாக ஆக்குவேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அந்த விஷயம் நமக்கு புரியுது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி அழைக்கிறான். அடுத்தபடியாக அழைக்கிறான், யா இபாதி குல்லுக்கும் ஜாயிஉன் இல்லாமன் அத்அம்துஹு, எல்லாரும் நீங்க பசிச்சவங்களாக இருந்தீங்க, பசி உடையவர்களாக இருந்தீங்க, நான் யாருக்கு உணவு கொடுத்தனோ அவங்க தான் பசியற்றவர்களாக இருக்கின்றீர்கள். ஆகினால் எங்க வந்துடணும்? என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, பரம்பரைக்கும் வச்சு சாப்பிடுவேன், அதுக்கெல்லாம என் நாட்டுல இருக்கிற பேங்க் எல்லாம வேற நாட்டுல இருக்கிற பேங்க்லையும் கூட எடுத்து நான் சாப்பிடுவேன், என்னுடைய இத்தனை தலைமுறை வரைக்கும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சவன் பக்கத்துல பேங்க்ல பணம் கோடி கோடியா கிடக்குது, ஒரு ஆட்டு தான் பூமி, இங்க உட்காந்துட்டு ஒரு அன்றைய உணவு சாப்பிடுவதற்கு கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட காட்சியெல்லாம் கண் முன்னால் கண்டோம். அப்ப என்ன செய்யணும்? என்கிட்ட இருக்குங்க, எனக்கு பெரிய பிசினஸ் ஓடுதுங்க, அதனால நான் அந்த துவாவெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு அலட்சியமா இருக்கிறதே, அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து திரும்பி விட வேண்டும். யா அல்லாஹ், நீ கொடுத்த நியமத்தெல்லாம் உன்னுடைய புறத்திலிருந்து தான், அதனால தான் நான் சாப்பிடுறேன், என்னுடைய பெற்றோருக்கு கொடுக்கிறேன், என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்கிறேன், உற்றார் உறவினர்களுக்கு கொடுக்கிறேன், இதை நிறுத்திடாதே, எல்லா காலமும் எனக்கு தந்துகிட்டே இரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் கொடுத்த நியமத் பர்கரார் என்று சொல்லக்கூடிய நிரந்தரமாக இருக்கும். ஏன்கிட்ட எவ்வளவு இருக்குது, எவ்வளவு கம்பெனிக்கு நான் ஓனரு, எத்தனை மில்லியன் பில்லியன் போட்டு வச்சிருக்கேன் நான் என்று இருமாப்புடன் இருந்தோம் என்று சொன்னால் ஒரு நிலை இப்படியும் வரலாம், அடுத்த வேலை கூட சாப்பாட்டுக்கு இல்லாம நம்ம கஷ்டப்படுவோம். அதனால் அல்லாஹ் சொல்லி காட்டலாம், எல்லாம் நீங்க பட்னியா இருந்தீங்க, உங்களுக்கு நான் யாருக்கு உணவு கொடுத்தேனோ அவர்களை தவிர மீது எல்லாம் பட்னியா தான் இருக்கீங்க. ஆகையினால் நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் என்னிடத்தில் உணவை கேளுங்கள், உத்தகிமுக்கும், நான் உங்களுக்கு உணவை தருகின்றேன். அந்த ஹதீஸை குர்சியில் அல்லாஹ் அதற்கு அடுத்தபடியாக சொல்றான், யா இபாதி, ஓ அடியார்களே, குல்லுக்கும் ஆரின் இல்லாமன் கசவுத்துஹு, நீங்க எல்லாம் நிர்வாணமாக இருந்தீர்கள், ஆடையற்றவர்களாக இருந்தீர்கள், நான் ஆடையை கொடுத்தவங்களை தவிர. என்னிடத்துல நீங்க ஆடையை கேளுங்க, அக்சுக்கும், நான் உங்களுக்கு ஆடை அனுபவிக்கிறேன். அப்ப உணவு ஆடை எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருவதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த விஷயத்தை ஒவ்வொரு பூமியிலும் என்ன தெரியுமா செய்யணும்? தன்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அந்த விஷயத்தை பதிக்க வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் உணவு வருது. அவன் என்ன நினைச்சிருப்பான்? பாப்பா சம்பாதிக்கிறாரு அதனால வருது, பாப்பா கடைக்கு போறேன் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன், இந்த மாசம் சம்பளம் வரும் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன், இப்படியே சொல்லி பழக்கப்பட்டு போய்விட்ட நாம் பிள்ளையினுடைய உள்ளத்தில் என்ன வரும்? என்னுடைய பாப்பா சம்பாதிக்கிறாரு அதனால எனக்கு எல்லாம் கிடைக்கும். நாளைக்கு அவன் நினைப்பான், நான் சம்பாதிச்சேன்னா எனக்கு கிடைக்கும். ஆனா யாரு தர்றா அப்படிங்கிறத மறந்துடுவான். சரியான நேரத்துல சரியான அடி வாங்கிடுவான், சரியான நேரத்துல சரியான அடி வாங்கிடுவான். அப்ப அவனுடைய விஷயத்துல யாரு தர்றா யாரு தரல அப்படிங்கிற விஷயம் உள்ளத்துல இல்லாம போயிடும். பிள்ளை அந்த மாதிரி நம்ம வளர்த்துருவோம், பிள்ளைய அந்த மாதிரி நம்ம வளர்த்துருவோம். அதனால எதிர்காலத்துல அவனுக்கு தெரியாது எப்படி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரிஸ்க் வருது. பிள்ளைய சொல்லணும், ஒரு முட்டாய் கொடுத்தா கூட அல்லாஹ் தர்றான், அல்லாஹ் என்கிட்ட தர சொன்னான், அதனால நான் உனக்கு தர்றேன் இப்படின்னு சொல்லி பக்குவப்படுத்தி வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவனிடத்துல உள்ளத்துல எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் சம்பாதிக்கலாம், ஆனா பேராசை என்பது இருக்காது. அந்த சொத்து அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவனை தடுத்து விடாது. இல்ல அப்படின்னு சொன்னாக்க இதே நிலையில வளர்ந்தோம், எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம், நம்மகிட்ட காசு இருக்கு பணம் இருக்கு அப்படின்னு நம்ம வளர்ந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிலைமை என்ன ஆகும்? பேராசையினுடைய உச்சகட்டத்துக்கு போயிடுவாங்க. என்ன அருமையான புடவையா இருக்கு, இது எங்க வாங்கினீங்க? எங்க திடீர்னு இந்தியா போக வேண்டியது வந்துச்சு, இந்த இடத்துல இந்த கடையில வாங்கினேன். உடனே வீட்டுல வந்து சொல்லுவாங்க, நீங்க அடுத்த மாசம் நீங்க டிக்கெட் போட்டுருக்கீங்கல்ல, அந்த சேலை எடுத்துட்டு வந்து தர்றேன், அதே மாதிரியே வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுருவாங்க. ஏன் இந்த எண்ணம் எப்படி வந்தது? அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சேவையை நசீபாக ஆக்கி வைத்திருக்கின்றான், அதனால அவங்களுக்கு கிடைச்சிச்சு. நமக்கு நசீபாக்கி வச்சிருந்தாங்க அது கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் அந்த பெண்மணியினுடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த எண்ணம் வராது.
அவனுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு, நமக்கு எப்படி கிடைக்காம இருக்கும்? நீங்களும் போனீங்கன்னாக்கா அதே சாரதாசில் அதை எடுத்துருவாங்க, அதே பக்கிரான்ஸ்ல அதை எடுத்துருவாங்க, அதே கடைகள்ல நீங்க எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அங்கிருந்து போன் பண்ணுவாரு, அதை விட சூப்பரான சேலை இருக்கு, அப்படியா அதுலயும் ஒண்ணு வாங்கிக்கங்க, இருந்தாலும் இவ போட்டிருக்க மாதிரியும் ஒண்ணு வாங்கிக்கங்க, இதையும் விட்டு கொடுத்துட கூடாது. பாருங்க என்ன சொல்லுவாங்க, அதை விட அதிகமான காசு உள்ள 15,000 ரூபாய்க்கு நல்ல சேலை இருக்கு, நான் அதை வாங்கிட்டு வரேன். அப்படிங்களா, அதையும் வாங்கிக்கங்க, இவ போட்டிருக்க மாதிரி. ஏன்னா அது இல்லாம என்கிட்ட இருக்கக்கூடாதுல்ல, அவளை விட நான் தாழ்ந்தவளாக இல்லை, அவளை விட நான் உயர்ந்தவளாக இருக்கின்றேன், ஆகினால் அவளிடத்தில் இருப்பது என்னிடத்தில் இருக்க வேண்டும், அதனால இதுல ஒண்ணு வாங்கிக்கங்க, அதுல 2 வாங்கிக்கங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை எப்போது உருவாகும்? சிறுபிராயத்திலிருந்து எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கின்றது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தாத ஒரே விளைவுதான் பேராசையினுடைய உச்சக்கட்ட நிலைக்கு சென்று போய்விடுகின்றோம். ஆணாக இருப்பினும் சரி, பெண்ணாக இருப்பினும் சரி, இந்த விஷயத்தில் பின்தங்கவில்லை கண்ணியத்திற்குரியவர்கள். அதைதான் அல்லாஹ் இந்த 2 விஷயத்துல சொல்றான். நீங்க எல்லாம் ஆடை இல்லாதவர்களாக இருந்தீர்கள், நான் தான் ஆடையை தர்றேன். எவ்வளவுதான் உன்னிடத்துல ஆடை தயார் செய்யக்கூடிய கம்பெனியே டேக்ஸியே இருந்தாலும் சரி, என்னுடைய நாட்டம் இல்லாமல் அதுல இருந்து வராதுல்ல. நீ உடுத்தக்கூடிய பாக்கியம் ஏங்க, சின்ன விஷயம் ஒண்ணும் இல்ல, வெளிப்படையான விஷயம். ஒரு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? ஒரு $10,000 $15,000 தேவைப்படும். கோடி கோடியான டாலர்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஹஜ் நசீபாவதில்லை. ஏன்? அல்லாஹ் நாடவில்லை, நசீபாக. இவர் முயற்சி செய்யல, நசீபாக. அல்லாஹ் நாடல, நசீபாக. அப்ப ரப்பு நாடுனாக்க ஒரு ஏழைக்கு கூட ஹஜ் நசீபாக்கிறான்ல. அப்ப யாருடைய புறத்திலிருந்து நினைப்பது நடக்கின்றது? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நினைப்பது நடக்கின்றது என்ற உள்ளத்தில் சிறு பிராயத்திலிருந்து பிள்ளைக்கு அந்த எண்ணத்தை போடணும். அல்லாஹ் சம்பாதிக்க சொன்னான், எனக்கு திடகாத்திரத்தை தந்தான், நான் சம்பாதிச்சேன், என்கிட்ட காசு வந்துச்சு, அந்த காசுனால உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன், அந்த காசுனால உனக்கு ஆடையை வாங்கி தரேன், அந்த காசுனால உன்னுடைய ஸ்கூல் செலவை நான் நடத்துறேன், என்னுடைய திறமையினால் வந்தது அல்ல என்ற விஷயத்தை அந்த பச்சிலம் வயதிலேயே அவர்களுடைய உள்ளத்தில் நாம் விதித்து விட்டோம் என்று சொன்னால், நாளை எதை எடுத்தாலும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து திரும்பக்கூடிய நன்மக்களாக அவர்கள் ஏன் ஆக மாட்டார்கள். ஆகையினால அந்த விஷயத்தையும் கவனம் செய்யணும். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா இபாதி இன்னக்கும் துஹ்சிஊன பில்லைலி வன்னஹாரி வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. என்னுடைய அடியார்களே, இரவு பகல் எல்லா காலமும் நீங்க பாவம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. இரவு பகல் எல்லா காலத்திலையும் நீங்க என்ன செய்றீங்க? பாவம் செய்றீங்க. நீங்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேடுங்கள், அவசியம் நான் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய பெரும் பாக்கியம். அல்லாஹ் மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பெரும்பாக்கியத்தை எப்படி வழங்கி இருக்கிறான்? நீங்க என்னிடத்துல கேளுங்க, நான் மன்னிக்கிறேன். தப்பே செய்யக்கூடாது, செஞ்சா உன்னை நான் அப்படியே அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாக்க ஒருத்த உலகத்துல இருக்க முடியுமா? ஒரு கூட்டத்தார்கள் இருந்திருக்க முடியுமா? முன்னால் உள்ள சமுதாயத்தர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம எவ்வளவு மார்க்கத்துக்கு புறம்பாக்குறோம், எவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்திற்கு அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமில்லாத செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இரவு பகல் எல்லா நேரமும் பாவம் செய்யறோம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், துக்தி, அதாவது துக்தி ஊன ஹத்தா துக்தி, நீங்கள் பாவம் செய்கின்றீர்கள் பில் லைலி வன்னஹாரி, இரவு பகல்ல பாவம் செய்றீங்க. எதுலையுமே சரியில்லை. எவ்வளவோ தவறுகள் செய்யறோம், நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்யறோம், பேசுறது சரியில்லை. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான எண்ணத்தில் நாம் பேசுவது கிடையாது. இறைவன் பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வார்த்தையை வெளிப்படுத்துவது கிடையாது. எவ்வளவு பெரிய தவறு! வியாபாரம், குடும்பம், எல்லா துறையிலும் இதை எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை தவறை நம்ம செய்யறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உகுஃபிருலக்கும், நான் உங்களை மன்னிக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம்! அத்தாயிபு கமல்லா தம்பலா, தௌபா செய்யக்கூடியவன் பாவமே செய்யாதவனை போன்று அவனை அல்லாஹ் தஆலா புனிதப்படுத்தி விடுகிறார். தௌபா செய்தவனை எல்லாம் இனிமே செய்ய மாட்டாங்களா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு அடியான் கேட்கின்றான் என்று சொன்னால், இதுவரைக்கும் அவன் பாவம் செய்யாதவனை போன்று அவனை பரிசுத்தப்படுத்தி விடுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! என்னைக்காவது துஆ செஞ்சிருக்கோமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க, 2 கண்களை அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு ஹராமாக்கி விட்டான். ஒரு கண் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழக்கூடிய கண், இரண்டாவது தம்னு சொன்னாக்க இரத்த துளி, இறைவனுடைய பாதையில் போரிட்டதின் காரணமாக வலிந்த இரத்த துளி. இந்த இரண்டும் நரகத்திற்கு ஹராமாக ஆக்கிவிட்டது என்று சொன்னால்,
எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலில் கீழே இருப்பார்கள், இறைவனை அஞ்சி அழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யணும்? தௌபா செய்யணும், அழுகணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். வேற யார் மன்னிப்பா? எல்லா பாவமும் செய்து கொண்டு இருக்கட்டும், திடீரென்று நம்மளுடைய கண்ணு மூடிடுச்சு அப்படின்னாக்க நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்குத்தானே அல்லாஹ் ஆயுதமாக என்ன தந்திருக்கிறான்? தௌபா என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அதே அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுகிறான். யா இபாதி இன்னக்கும் லன் தப்லுகு தர்ரி ஃபததுர்ருனி வலன் தப்லுகு நஃபஇ ஃபதன்ஃபஉனி. நீங்கள் எல்லோரும் செய்து என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு தீமை விளைவித்தாலும் நீங்கள் தீமை விளைவிக்க முடியாது. எல்லோரும் சேர்ந்து நல்லது செய்ய நாடினாலும் நீங்கள் நல்லது செய்ய முடியாது. ரப்பு தன்னை பற்றி சொல்லிட்டாங்க. உலகமே சேர்ந்து அல்லாஹ்விற்கு கஷ்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் கஷ்டத்தை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ்வுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக ஏற்படுத்த முடியாது. அடுத்தடுத்த விஷயங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா இபாதி என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வாஹிரீன வனஸஅலக்கும் லவ் அன்ன அவ்வலக்கும் வாஹிரீன, உங்களுக்கு முன்னால் வந்தவர்கள், முன் சென்றவர்கள், வாஹிரீன பின்னால் வரக்கூடியவர்கள், வஇன்சக்கும் வஜின்னக்கும் உங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள், உங்களில் இருக்கக்கூடிய ஜின்கள் எல்லாமே சேர்ந்து கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும், ஒரு மனிதனை போன்று. எந்த மனிதனை போன்று? தக்வாவுல ரொம்ப உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டார், அதன் காரணமாக அவர் அழுது துடிக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனை போன்று உள்ளம் பெற்றவர்களாக ஆகிவிட்டாலும் மாகால தாலிகி முல்கி ஷைஆ, என்னுடைய ஆட்சியில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்து விட முடியாது. அதாவது என்ன சொல்றான் அப்படின்னாக்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லவங்களாகிட்டாலும் என்னுடைய ஆட்சியில எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. எல்லாரும் என்னை மறுக்கிறீங்க, சரியத்தின் பிரகாரம் வாழல, அப்பையும் என்னுடைய ஆட்சியில எந்தவித மாற்றமும் கொண்டு வந்து விட முடியாது. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வாஹிரக்கும் உங்களில் முன்னுண்டானவர்கள், முன் சென்றவர்கள், பின்னால் வரக்கூடியவர்கள், வஇன்சக்கும் வஜின்னக்கும் உங்களில் மனிதர்கள், ஜின்கள், கானு அலா அஃஜர கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும், மிக மிக அட்டுழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை போன்று எல்லோரும் சேர்ந்து ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னாலும் மா நகத்த தாலிக்கும் முழுக்கி ஷைஆ, என்னுடைய ஆட்சியில் எந்தவித மாற்றமும் செய்து விட முடியாது. இன்னைக்கு நம்ம சொல்லுறோம் அப்படின்னாக்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஏதோ அல்லாஹ்வுக்கு நல்லது செஞ்சுட்டு வந்துட்டோம். நோன்பு வைக்கிறோம்னா என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு நல்லது செஞ்சுட்டு வந்துட்டோம். ஒரு $10 தான தர்மம் செய்து விட்டோம் என்று சொன்னால் என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு நல்லது செஞ்சுட்டு வந்துட்டோம். இல்ல, உனக்கு நீ செய்து கொண்டாய். உலகமே சேர்ந்து நான் இந்த அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்படுவோம் என்று சொல்லி ஒரு நிலைக்கு வந்தாலும் அல்லாஹ்வுடைய கீர்த்தி இப்பதான் உயரப்போதா? இல்ல. உலகமே சேர்ந்து அல்லாஹ்விற்கு மாறு செய்ய போகின்றோம் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தகுதி குறைய போகுதா? இல்ல. அல்லாஹ் எப்படி இருக்கின்றானோ அப்படி இருக்கின்றான். அவனுடைய தகுதி நிகரற்றது. அதை யாரும் மாற்றியும் விட முடியாது, அதை யாரும் சேர்த்து அமைத்து விடவும் முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய உள்ளத்துல அது வந்துடும். இன்னைக்கு நம்ம நல்லது செய்யறோம், நல்ல காரியம் நடத்துறோம், ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏதோ அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானே, அந்த நல்ல பாக்கியம், நல்லது செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானே, வேற யாரையும் நினைச்சிருந்தா கூட அந்த வேலையை வாங்கியிருக்கலாம்ல. நம்மனால அந்த ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, அல்லாஹ் உனக்கு எக்ஸ்ட்ரா 2 ரக்காயத்தை நான் சொல்லுவேன், அப்படிதான் நினைக்கணும். சரியா? நீங்க எப்படி நீங்க உங்களை மாதிரி எப்படி நீங்க போய் அதை செஞ்சிருக்கீங்க? ஆமா, நம்மளை தவிர யாரும் செய்ய முடியாது, முடிஞ்சு போச்சு. எல்லாமும் அதோட முடிஞ்சு போச்சு. செய்ததை விட கடும் குற்றம் செய்யாமல் இருந்தால் எவ்வளவு குற்றம் ஏற்படுமோ அதை விட பன்மடங்கான குற்றம் ஏற்படும் அந்த முகத்துதியின் காரணமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஷ்ஷிருக்குல் அஸ்கர், ஷிர்க் அஸ்கர் என்று சொல்லக்கூடிய இந்த பாவத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். காரணம், மறுமை நாளிலே அந்நத்திற்கு நான் விட்டு விடுவேன். இந்த ஷிர்க்கை யாருக்காக வேண்டி நீங்கள் செய்தீர்களோ இந்த அமலை அவர்களிடத்துல கூலி பெற்றுக் கொள்ளுங்கள், நான் விட்டு விடுவேன் அப்படின்னு அல்லாஹ் விட்டுருவான், தரமாட்டான். நாளைக்கு உள்ளக்கூடிய இவர் புகழ்ந்தாரு, அவர் புகழ்ந்தாரு, அதுக்காக நான் செஞ்சேன், அவர்கிட்ட போய் நீ வாங்கிக்க அந்த கூலிய அப்படின்னு நல்லா விட்டுருவான். அப்ப உள்ளத்தில் என்ன வந்து விட வேண்டும் என்று சொன்னால், நாம் எந்த பாக்கியம் செய்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியத்தின் காரணமாக நாம் செய்திருக்கின்றோம். மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கோம், யாருக்கு நல்லது? எதை ஏற்பாடு செஞ்சுட்டாங்களே அவங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கட்டும் அப்படின்னா இல்ல, நமக்கு நல்லது.
அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி வந்தேன். இந்த மஜ்லிஸில் வந்து உட்கார்வதனால் நீ உனது நபியின் மூலமாக வாக்கு தந்திருக்கின்றாய், மகுபிரத்து கிடைக்கும் என்று வாக்கு தந்திருக்கின்றாய், பரக்கத்து சூழ்ந்து கொள்ளும் என்று வாக்கு தந்திருக்கின்றாய். இந்த அறுப்படையை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்க வந்தது அப்படியே மாறிடும். எண்ணத்தின் மூலமாக நிறைவான செயலை செய்தவனாக கருதப்படுவார். இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாக அவன் ஆகுவார். எண்ணம் தான் பெருசு. அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ், உலகத்தில் உள்ள அத்தனை பேர் சேர்ந்து என்னை கேவலப்படுத்தணும்னு நினைச்சாலும் கேவலப்படுத்த முடியாது, உலகத்தில் உள்ள அத்தனை பேர் சேர்ந்து என்னை கண்ணியப்படுத்தணும்னு நினைச்சாலும் கண்ணியப்படுத்த முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போன்று சொல்லி காட்டுகின்றான், யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் ஆகிரக்கும், என்னுடைய அடியார்களே, உங்கள் முன் உண்டானவர்கள், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், வயின்சக்கும் வஜின்னக்கும், உங்களில் மனிதர்கள் ஜின்கள், காமு ஃபீ ஸஈதின் வாஹிதின் ஃபஸஅதுனி, காமு ஃபீ ஸஈதின் வாஹிதின், ஒரு பொட்டல் மைதானத்தில் இருந்து கொண்டு துஆ செய்கின்றீர்கள். எல்லாரும் போனவங்க, இருக்கிறவங்க, வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மைதானத்தில் நின்று துஆ செய்கின்றீர்கள். ஃபஸஅதுனி ஃபஅதைதுகுல்ல இன்சானின் மா ஸஅல்தஹு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனிதன் கேட்டதை அப்படியே நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். அப்படி கொடுத்துட்டா கூட மான் அசத்த தாலிக்க மிம்மா இஞ்சி, என்னுடைய வசம் இருக்கக்கூடிய கசானாவில் கடுவளவு கூட குறைந்து விடாது. இல்லா கமா என்குசுல் முஹ்யது, என்குசுல் முஹ்யது இதா அதுகலன் பஹர, கடலில் ஊசியை முக்கி அந்த ஊசியை எடுத்தோம் என்று சொன்னால் எவ்வளவு நீர் அதில் வருமோ அந்த அளவு தான் உலகத்துக்கே நான் கொடுத்தேன்டா கூட என்னுடைய கசானாவில் இருந்து குறையும் அப்படின்னு நல்லா சொல்றேன். இப்ப துவாவின் மூலமாக சாதித்துக் கொள்ளலாம் என்பதையும் இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் துவா செய்யறோம்? துவாவுக்கென்று நேரமே ஒதுக்கி கொள்வதில்லை. விவாதம் வேண்டாம் செய்வோம், தொழுகைக்கு பிறகு துவா இருக்கா இல்லையா, இருக்குதோ இல்லையோ, நம்ம துவா செய்யணும் அப்படிங்கிறதாச்சும் உணரும் இல்லை. அத்வாவு முகுல் இபாதா என்று சொன்னார்கள். ஈமானினுடைய இபாதத்தினுடைய அடிப்படை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முகு என்று சொன்னால் ஆணிவேர் என்று சொல்லப்படும். முகு என்று சொன்னால் அந்த எலும்புல இருக்கக்கூடிய மஞ்சள் இருக்குல்ல, மகத், அதுக்கு சொல்லப்படும். எலும்புல உள்ள விஷயம் இல்லை அப்படின்னாக்க எலும்பே பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும். ஆணிவேரற்ற மரம் நிறைவேற்றதாக ஆகிவிடும். அது மாதிரி துவாவே இல்லாத இபாதத்தை நேரா வர்றான், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறான், குடிறான், நிமிர்றான், சலாம் கொடுக்குறான், எந்திரிச்சு ஓடுறான். என்னப்பா துவா கேளுப்பா, படைச்ச ரப்புக்கு கொடுக்க தெரியாதா? வேலை பார்த்தா கம்பெனி முதலாளிக்கு தெரியுங்களா, ஒன்னாம் தேதி ஆனது சம்பளம் கொடுக்க வியாக்கியானம் இருக்கான். ஆனா துவாவை விவாதத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. துவாவை வணக்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். துவாவுக்கு வேற விஷயம் நீ கொடுக்கிறது அது வேற. ஆனா துவா செய்யணுங்கிறதே இன்னைக்கு விட்டுட்டோமே. நம்ம ஏதோ ஒரு விவாதத்திற்கு சென்று சிறந்த ஒரு அமலை, அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அமலை அது இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் கோபப்படுகின்றான். துவா கேட்காத மனிதனை பார்த்து அல்லாஹ் வெறுப்படைகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். துவா கேட்காத ஒரு மனிதன், அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்காத ஒரு மனிதன், அவனை பார்த்து அல்லாஹ் வெறுப்படைகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம கேட்டிருப்போம் அடிக்கடி ஒரு ஹதீஸ், உன்னுடைய செருப்பினுடைய வார் அருந்தாலும் இறைவனிடத்திலே துவா செய்து கேட்டு பெற்றுக்கொள் என்று நபிகளார் சொன்னதினுடைய நோக்கம் என்ன? சின்ன விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் நாடுனா தான்ப்பா உனக்கு நடக்கும். செருப்பு அருந்தாலும் கூட அதை தைப்பதற்கு கூட ஒரு தைக்கக்கூடியவனை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தணும், அல்லது அதை தைக்கிறதுக்கு உண்டான பைசா உன் பாக்கெட்ல இருக்கணும், அல்லது அதற்குரிய நேரம் கிடைக்கணும். எல்லாம் அல்லாஹ் தான் கொண்டு வரணும். என்ன செருப்பு தானே அப்படின்னா செருப்பா தான் போயிடும் அது. அப்ப நபிகளார் அந்த ஹதீஸின் மூலமாக எதை சொல்லி காட்டுகின்றார்கள்? சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ்ட்ட கேட்டு பெற்றுக்கொள், அல்லாஹ் தான் தரக்கூடிய, அல்லாஹ் 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 அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உள்ளத்தில் உணர வைக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அல்லாஹ்ட்ட போய் அதை போய் கேட்கலாமா? இன்னைக்கு கேட்கிறாங்க. இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சு பரிபாலிச்சுக்கிட்டு அல்லாஹ் இருக்கிறான், அவன்கிட்ட போய் செருப்பு வந்துருச்சு அல்லாஹ் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஈமானிய உச்சகட்டம் அதுதான். அதனால் தான் சஹாபாக்கள் தன்னுடைய இல்லத்திலே உப்பு இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய சஹாபாக்களாக இருந்தார்கள் என்பது ஹதீஸுடைய சரியான ஹதீஸுடைய வரலாற்றை நினைக்கப்போ. ஏன் அல்லாஹ்விடத்தில் அடியான் அப்படி தொடர்ந்து வச்சுக்கணும், எல்லாம் என்கிட்ட இருக்கு, எது வேண்டாலும் நான் செஞ்சிருவேன் என்ற எண்ணம் யாரிடத்திலும் வரக்கூடாது. அது யாரா நாட்டினுடைய அரசனாக இருந்தாலும் சரி அந்த எண்ணம் வந்துருச்சுனாக்கா அவன் கேவலம் அடைந்து விடுவான். எவ்வளவு பெரிய தகுதியில் உள்ளவனாக இருந்தாலும் சரி
அதை விளங்க வைப்பதற்காக வேண்டி அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்கிறாங்க. அல்லாஹ் சொன்னதாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷனும் சேர்ந்து சென்று விட்டவன் இருக்கக்கூடியவன் எல்லாரும் சேர்ந்து ஒரு மைதானத்துல கூடி அவனுடைய தேவையை கேட்கின்றான். சிலர் கதறுகின்றார்கள், சிலர் உள்ளத்திலேயே கேட்டுக் கொள்ளுகின்றார்கள். ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். எல்லாவற்றையும் புரிந்து அதை அப்படியே கொடுக்கக்கூடியவன் ரப்பாக இருக்கின்றான். அப்படியே கேட்கக்கூடிய எல்லோருக்கும் கொடுத்து விட்டான் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய கஸானாவுல என்ன மாற்றம் ஏற்படும்? ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல ஒரு ஊசியை முக்கி எடுத்து அந்த ஊசியில ஒட்டக்கூடிய அந்த தண்ணீர் எந்த அளவு இருக்கும்? அந்த அளவுதான் குறையும். அப்ப கடல் அளவு இருக்குது இன்னும் என்னுடைய கஸானா. அதை விட கற்பனை செய்ய முடியாத எதையுமே அல்லாஹ்வுடைய கஸானாவுக்கு மஹதூது செய்யக்கூடாது. மஹதூதுனா ஒரு எல்லைக்குட்படுத்த அதை வரையறைக்க கூடாது, வரையறை பண்ணக்கூடாது. அல்லாஹ் எப்படி நாடி இருக்கின்றானோ அப்படி அவங்க கஸானா இருக்கு அப்படின்னு விளங்கணும். அதான் உள்ளத்துல வரணும். அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாக்க காசு கிடைச்சாலும் கவலைப்பட மாட்டாரு, காசு கிடைக்கலனாலும் கவலைப்பட மாட்டாரு. எல்லாம் அல்லா தருவான், அல்லா தருவான், அல்லா செய்வான், அல்லா தருவான். சிரமங்கள் வரக்கூடியது வரத்தான் செய்யும். ரப்பு நான் சொன்னாக்கா அதை இலகுவாக்கி வச்சிருவான். ரப்பு நான் சொன்னாக்கா அது நடக்கும். ரப்பு நான் சொன்னா அதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்திடுவான். அப்படிங்கும் போது மனுஷன் பதற மாட்டான், துடிக்க மாட்டான். இல்லை அப்படின்னாக்க எல்லாருமே ஹார்ட் பேஷண்ட் ஆயிடுவோம், எல்லாருமே மனவியாதி பெற்றவங்களாக ஆயிடுவோம். இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய பொறுப்புல விட்டுட்டோம் அப்படின்னாக்க அல்லாஹ் நமது உள்ளத்தை அமைதிப்படுத்துகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா இபாதி இன்னமா, இறுதியாக 10வது விஷயமாக அந்த ஹதீஸில் சொல்லி காட்டும் பொழுது, யா இபாதி இன்னமா ஹிய அமாலுக்கும், உங்களுடைய அமல்களை ஓஹ்ஸீஹா லக்கும், நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். நீங்க என்ன அமல் இப்படி அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸை குதுசியில இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கிறான். இன்னும் குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவு நல்ல காரியங்கள், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு எல்லா அமலின் பக்கமும் ஆர்வம் ஊட்டப்பட்டு இருக்கின்றது. ஏதாவது ஒரு அடியான் எங்கேயாவது உட்கார்ந்து ஒரு நாள்ல கவலைப்பட்டான், யாருக்கும் தெரியாது. தனது தனி அறை அல்லாஹ்விடத்தில் அஞ்சினான், அல்லாஹ் யாருக்கும் தெரியாது நான் செஞ்ச தப்பு ஒன்ன தவிர. ஆனா நீ மன்னிக்கலன்னா யாரும் மன்னிக்க முடியாது. அப்படியே நாளை மறுமையில என்னை கேவலப்படுத்திடாத அப்படின்னு அல்லாஹ்வுடைய பயத்திற்கு அஞ்சு அல்லாஹ்விடத்திலே அஞ்சியவனாக அவன் கண்ணீரை சிந்துகின்றான் என்று சொன்னால் இதனுடைய நன்மையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றார். எல்லாரோட சேர்ந்து செஞ்சாதான் இல்லை, எல்லா அமலும் சேர்ந்து கூட்டாக செய்த அமலும் தனிமையில் செய்த அமலும் எல்லா காரியங்களும் அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னமாகிய அமாலுக்கும், உங்களுடைய அமல்களை ஒஹ்ஸீஹாலக்கும், அதை உங்களுக்காக வேண்டி பாதுகாப்பேன். சும்ம ஒஃபீக்கும் இய்யாஹா, அதன் முழுமையான பிரதிபலனையும் நாளை மறுமை நாளிலே தருவேன். நான் செஞ்சது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் செஞ்சது இந்த நேரத்தில் இந்த அமல் செஞ்சேன், இது அல்லாஹ் தஆலா எழுதாம விட்டுட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. யாரும் சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பார். பமன் வஜத ஹைரா, ஏதாவது ஒரு நல்ல செயல் செஞ்ச அப்படின்னாக்க இப்ப தீர்ப்பு சொல்றாங்களா, நல்ல செயல் செஞ்ச அப்படின்னாக்க பல் யஹ்மிதில்லா, அல்லாஹ் நீ புகழ்ந்து கொள், யா அல்லாஹ் புகழனைத்து உனக்கு அல்லாஹ் இந்த நல்ல காரியத்தை செஞ்ச வச்சிய, இந்த நல்ல காரியத்தை என் மூலமாக இதை நடக்க வச்சிய, நீ தான் புகழுக்குரியவன், நீ சக்திக்குரியவன், நீ நாடுன அதனால செஞ்சேன் என்று நீ சொல்லிக்கொள். நான் செஞ்சேன் அப்படின்னு நீ பெருமை நினைச்ச அப்படின்னாக்க என்ன ஆகும்? அல்லாஹ் தஆலா அதனுடைய அமலை அழித்து விடுவான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபமன் வஜத ஹைரா, யாராவது ஒருவன் நல்ல அமலை செய்தான் என்று சொன்னால் ஃபல் யஹ்மிதில்லா, அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும். வமன் வஜத கைர தாலிக, ஒரு தீயம் பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா, தன்னை அவன் பழித்துக் கொள்ளட்டும், தன்னை தானே அவன் பழித்துக் கொள்ளட்டும். நஃப்ஸே இந்த மாதிரி நாடிட்டியே, இந்த மாதிரி செஞ்சுட்டியே அப்படின்னு தன்னையே செய்து கொள்ளட்டும். ஏன் நல்லது செஞ்சா மட்டும் அல்லாஹ்வை புகழணும், கெட்டது செஞ்சா ஏன் தண்ணியை பழித்துக் கொள்ளணும்? இந்த ஹதீஸ் எதுல? முஸ்லிம்ல வருது, இப்னு மாஜால வருது, திர்மிதில வருது, அபுதாவுதுல வருது. முஸ்லிம்ல பாபு தஹ்ரீர் துல்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்துல 6572வது ஹதீஸாக இந்த ஹதீஸை குதுசியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக இத்தனை விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். அப்ப என்ன அப்படின்னாக்க எந்த அமல் நல்ல அமலாக இருந்தாலும் சரி, எந்த அமல் அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த அமலினுடைய பரிகாரத்தை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து காட்டிவிட வேண்டும். அல்லாஹ் இதனுடைய நன்மையை நீ தான் தரக்கூடியவர், நீ நாடுன நாளை எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லணுமே தவிர
என்னுடைய சக்திக்கு உட்பட்டதாக கிடைத்தது என்று சொல்லி எண்ணக்கூடாது என்று அல்லாஹு தாலா இந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு விலகி காட்டுகின்றார். இதுதான் அல்லாஹுடைய அறிவுரை. குர்ஆனும் ஹதீஸை குதுசியும் எல்லாம் அல்லாஹுடைய அறிவுரை. அல்லாஹுடைய அறிவுரைகளை நாம் என்ன செய்யணும்? குர்ஆனின் வாயிலாக நமக்கு வந்திருக்கிறது. எடுத்து படிக்கணும், குர்ஆனை புரியணும், குர்ஆனை விளங்கணும், குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் தானே, அது கட்டி மேல வச்சிருவோம், கண்ணியமா வச்சிருவோம். ஏதாவது ஒரு மவுத்து அல்லது வீடு திறப்போலா அல்லது ஏதாவது ஒன்றுண்டாக்க அந்த குர்ஆனை எடுத்து ஓதுவோம் அப்படின்னு அந்த மாதிரி குர்ஆனின் மூலமாக நாம் அணுகினோம் என்று சொன்னால் குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கத்தை மறுக்கக்கூடியவனாக நாம் ஆகிவிடுவோம். எதுக்கு இறக்கப்பட்டிருக்கு? படிக்கணும், ஓதணும், விளங்கணும், அதன் பிரகாரம் அமல் செய்யணும். அதை பிறருக்கு எடுத்து வைக்கணும், எத்தி சொல்லணும். எத்தி வைப்பதற்காக வேண்டிய குர்ஆன் வந்திருக்கின்றது. இந்த நோக்கத்தை விட்டுவிட்டு குர்ஆனுடைய தொடர்பு வேறு வகையில் நமக்கு இருந்தது என்று சொன்னால் அதை தவிர வேறு எதையும் நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். மாறாக அல்லாஹ் இறக்கி வைத்த நோக்கத்தின் பிரகாரம் குர்ஆனுடன் நமது அமல் இருக்குமேயானால், ஹதீஸுடன் நமது செயல்பாடுகள் இருக்குமேயானால் அல்லாஹ் தஆலா சிறப்பான வாழ்க்கையை தருவான், செழிப்பான வாழ்க்கையை தருவான், நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தருவான். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அறிவுரைகள் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விஷயத்தை விலக்கி காட்டினார்களோ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததை அவை அனைத்தையும் அமல் செய்வதற்குரிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.